ஓம் சக்தி. பக்தி மிக்கவனுக்கு தத்துவம் தேவை இல்லை. இதுதான் இன்றைக்கு அம்மா நம்முடைய சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற அருள்வாக்கு. பக்தி என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. பொதுவாக நாம் சொல்லுவது என்னன்னா, பக்தி என்பது ஒரு மனிதன் தெய்வத்திடத்தில் காட்டக்கூடிய அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். இரண்டு நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புக்கு பெயர் நட்பு. இரண்டு உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புக்கு பெயர் நட்பு, பாசம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய, குறிப்பிட்ட வயதில் ஏற்படக்கூடிய அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அன்பு, அதற்கு பெயர் காதல். இரண்டு பக்கமும் காதல் தான். இரண்டு நண்பர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே ரெண்டு பக்கமும் காட்டக்கூடிய அன்புக்கு பெயர் நட்பு. சொந்தக்காரர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் காட்டக்கூடிய அன்பு பெயர், ரெண்டு பக்கமுமே அதற்கு பெயர் பாசம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு பேருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அன்புக்கு பெயர் காதல். ஆனால் பக்தி என்ற இந்த வார்த்தையை சொல்லுகிற போது மட்டும் என்ன சொல்லுகிறோம்? மனிதன் தெய்வத்திடம் காட்டக்கூடிய அன்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் என்ன சொல்ல தோன்றுகிறது? இறைவன் மனிதனிடத்தில் காட்டக்கூடிய அன்புக்கும் கூட பக்தி என்று சொல்லலாம் என்று சொல்ல தோன்றுகிறது. அப்படி சொல்வது வழக்கமில்லை என்றாலும் கூட, ஒரு பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு பக்தன் செலுத்துவது பக்தியானால், தெய்வம் மனிதனிடத்தில் செலுத்துகின்ற அந்த அன்புக்கு கூட பக்தி என்று சொல்வதில் தவறில்லை என்று சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா, இந்த பக்தி என்னும் வலையில் படுவோன் காண்க என்றெல்லாம் பெரியவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவன் அகப்பட்டுக் கொள்கிறானாம். பக்தி என்னும் வலையில் அவன் பட்டுக்கொள்கிற போது என்ன ஆகிறான்? எல்லாம் நல்ல பரம்பொருள் ஏதும் இல்லாத சின்ன குழந்தை போல தன்னை சிறியவனாக்கி கொண்டு பக்தனின் அன்பில் அது ஆழ்ந்து போகிறான். பக்தி என்னும் வலையில் படுவோன் காண்கன்னு சொல்றாங்களாம். ஒரு வைணவ மரபுல பெரியவங்க சொல்லுவாங்க, பகவான் என்ன செய்யறானா, பக்தன் படுத்துக்கொண்டே இறைவனின் புகழை பாடிக்கொண்டு பக்தியால் பாடிக்கொண்டிருந்தால் இறைவன் என்ன பண்றானா, உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறானா. பக்தன் உட்கார்ந்து கொண்டே இறைவனின் புகழை பக்தியோடு, அந்த உணர்வு முக்கியம், பாடிக்கொண்டிருந்தால் தெய்வம் நின்று கொண்டே அவனுடைய பாடலையும் பக்தியையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதாம். பக்தன் நின்று கொண்டே ஆண்டவனுடைய புகழை பாடிக்கொண்டு பக்தி செய்தால் தெய்வம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த பக்தியை அனுபவிக்குமாம். பக்தன் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தெய்வத்தினுடைய பக்தி செலுத்துகிற அந்த பாவனைக்கு போய்விட்டால் தெய்வத்தால் தாங்கவே முடியாதாம். பக்தன் காலில் விழுந்துருமா, இது போதுமடான். அப்ப எல்லாம் நல்ல பரம்பொருள் அகப்படக்கூடிய, கட்டுப்படக்கூடிய விஷயம் எதுனா பக்தி. அம்மா கூட என்ன சொல்றாங்க, நான் இரண்டு விஷயங்களுக்கு தான் கட்டுப்படுவேன். ஒன்று உண்மையான பக்தி, இன்னொன்று உண்மையான தொண்டு. சரியான நிலையில் பக்தி வருகிற போது நாம் தத்துவத்தை பற்றி எல்லாம் பேச மாட்டோம். அம்மா இருக்கிறாங்களா இல்லையா, அம்மா ஆணா பெண்ணா மனிதனா தெய்வமா, இது அம்மா நமக்கு இந்த காரியத்தை செய்வார்களா செய்ய மாட்டார்களா, அம்மா செய்யக்கூடிய இந்த காரியத்துக்கு அர்த்தம் தான் என்ன, இதில் இப்படி அர்த்தமா அப்படி அர்த்தமா என்கின்ற சிந்தனை எல்லாம் தத்துவம்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு போயிடுது. உண்மையான பக்தி இல்லாத காரணத்தால் தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் சேருது. இந்த மாதிரியான விவாதங்கள் எல்லாம் சேர்கிறது. உண்மையான பக்தி என்று வந்து விடுகிற போது நாம் தெய்வத்தை அனுபவிக்க, தெய்வம் நம்மை அனுபவிக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அருமையான விஷயம் அது. ஆனா பல நேரங்களில் பக்தர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ அம்மா என்ன சோதிக்கிறாங்க, தெய்வம் என்ன சோதிக்குதுன்னு சொல்றாங்க. அது சோதனை அல்ல. ஒரு கிணற்றுக்குள்ளே தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீர் எவ்வளவு இருக்குன்னு வெளியில இருந்து பார்த்தால் அது சோதனை. ஆனால் கிணற்றுக்கு உள்ளே குதித்து அந்த தண்ணீரிலே மூழ்கின்ற போது, அதுக்குள்ளே ஆழம் பார்க்கிற போது என்ன நடக்குதுன்னா அது சோதனை அல்ல, தண்ணீருக்கு உள்ளே கிடக்கக்கூடிய அனுபவம். அதுபோல ஒரு உண்மையான பக்தனுக்கு தெய்வம் வெளியில் இருந்து கொண்டு அவனுக்கு நல்ல காரியத்தை செய்கிறது. அதே போல நாம் சோதனையும் சொல்றோம் பாருங்க. அந்த துன்பம் வருகிற போது நாம என்ன நினைக்கிறோம், தெய்வம் எங்கேயோ வெளியில நிக்குது போல இருக்குது, நம்மை சோதிக்குதுன்னு நினைக்கிறோம். அல்ல, நாம் படுகின்ற துன்பப்படுகிற போதும் கூட நம்முடைய துன்பத்துக்கு உள்ளே விழுந்து கொண்டு தானும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது. நாம் சிரித்தால் சிரித்து, அழுதால் அடக்கூடிய அற்புதமான தெய்வத்தை நாம் மேல்மருவத்தூரில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அம்மா இருக்காங்க பாருங்க,
பக்தர்கள் வாழ்வில் அம்மா நடத்தக்கூடிய சித்தாடல்களையும் அனுபவங்களையும் கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்து மகிழ்வார்கள். அதே நேரத்தில் பக்தர்கள் வாடுகின்ற போது, அவருடைய துன்பத்தால் அழுகிற போது அம்மாவின் கண்கள் பணிக்க அம்மாவும் சேர்ந்து அடவும் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பக்தனின் பக்தியும் அதை கண்டு அவனுடைய துன்பத்துக்குள்ளே கிணற்றுக்குள்ளே இறங்கி பார்த்து அனுபவப்படுவது போல பக்தனுடைய ஆத்மாவுக்குள்ளே மனத்துக்குள்ளே அம்மா புகுந்து தானும் சேர்ந்துதான் அனுபவிக்கிறார்கள் என்பதால் அந்த பக்தியை அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வார்த்தைகளுக்கு வசப்படாதது, வாதங்களில் இருந்து அதை கண்டுகொள்ள முடியாது. அப்படி வாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்றால் என்ன அர்த்தம்னா, பக்தியில் இன்னும் நாம் பரிபூர்ணமாக இன்னும் முதிர்ச்சி அடையலேன்னு அர்த்தம். இதை சொல்லுவதற்கு நாம் தயங்கினாலும் கூட உண்மை அதுதான் என்பதால் சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது. நாம பக்தியை வளர்த்துக்குவோம். அப்படி பக்தியை வளர்க்கிற போது, இதுதான் தெய்வம் என்று அன்பு செலுத்துகிற போது தானாகவே தொண்டு மனோபாவம் வரும். பக்தியும் தொண்டும் சேர்ந்து வருகிற போது ஞானம் வந்து சேரும். அதனால் பக்தியை வளர்த்துக்கோன்னு அம்மா சொல்றாங்க. தத்துவங்கள் விசாரணையில் ஈடுபடாதேன்னு அம்மா சொல்றாங்க. பக்தி மிகுந்தவனுக்கு தத்துவம் தேவையில்லை என்னும் இந்த அருள்வாக்கு நமக்கு இதை புலப்படுத்துகிறது. அப்படித்தானே சக்தி? ஓம் சக்தி.